அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 263வது நாள், பாடல் 261, அமைச்சர் என்கிற தலைப்பில் வரக்கூடிய 4வது பாடல் இது. நல்லவும் தீயவும் நாடி பிறர் உரைக்கும், நல்ல பிறவும் உணர்வாரை கட்டுரையின், வல்லிதின் நாடி வலிப்பதே புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு. ஒரு அமைச்சனாகப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 2 பேர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இவன் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது நல்லதா தீயதா, இது உண்மையா பொய்யா, நடக்கக்கூடியதா, நடவடிக்கை எடுப்பதற்கு சாத்தியமா என்பதையெல்லாம் தன்னுடைய அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அரசனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அப்படி ஒரு அமைச்சன் இருந்தால் மிகவும் நீதி நெறியோடு ஆட்சி நடத்துவதற்கு அரசனுக்கு லகுவாக இருக்கும், காரியங்கள் இனிமையாக நடைபெறும். ஒரு அமைச்சன் என்பவன் தான் கேட்டவற்றை, தான் பார்த்தவற்றில் உள்ள நியாய அநியாயங்களை தன்னுடைய அறிவின் துணை கொண்டு நீதியாக நேர்மையாக ஒரு தலைப்பட்சம் இல்லாமல் அதில் உள்ள சாதக பாதகங்களை தெளிவாக எடுத்து அரசனுக்கு உரைத்தல் வேண்டும். அப்படி உரைக்கிற அமைச்சர்களை பெற்ற அரசனுடைய வேலை பளு என்பது மிகவும் எளிதாக இருக்கும். அவன் நீதிநெறி தவறாமல் ஆட்சி புரிவதற்கு அது ஏதுவாக அமையும் என்று சொல்லுகிற பாடல். அமைச்சன் என்பவன் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து நல்லது தீயதை பார்த்து புடம் போட்டு நடுநிலை தவறாமல் அரசனுக்கு உரைப்பவனாக இருந்தால் அந்த அமைச்சரவை நல்ல அமைச்சரவை என்று பெயர் பெறுவதோடு அரசனுக்கும் மரியாதையும் வேலை பளுவும் குறையும். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம். நல்லவும் தீயவும் நாடி பிறர் உரைக்கும், நல்ல பிறவும் உணர்வாரை கட்டுரையின், வல்லிதின் நாடி வலிப்பதே புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு. நன்றி, வணக்கம்.